சதீஷ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் காஞ்சிபுரம் கஸ்டமருக்கு ஒரு வீகார்ட் ஃப்ரிட்ஜ் ஸ்டெபிலைசர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்னன்னு பார்க்கும்போது இன்புட் லைட் எரிஞ்சுது, பட் அவுட்புட் லைட் எரியவே இல்லைன்னு சொன்னாங்க. நானும் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி கழட்டி பார்த்தா போர்டில் எந்த ஒரு ஸ்பார்க்குமே இல்லை, ரொம்பவே தெளிவாக இருந்துச்சு. சரி வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணால் ஐசிக்கு அந்த பக்கம் எல்லா வோல்டேஜுமே சூப்பராக இருந்துச்சு, பட் ஐசிக்கு இந்த பக்கம், அதாவது ஆசிலேஷன் ஐசிக்கு இந்த பக்கம் வோல்டேஜ் வரவே இல்லை. சரின்னு சொல்லி ஒரு புது ஐசியை வாங்கி லோட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தா அவுட்புட் லைட் இந்த வாட்டி பக்காவாக இருந்துச்சு, பட் அவுட்புட்டில் வந்த வோல்டேஜ் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணவே விடாது, அந்தளவுக்கு கம்மி வோல்டேஜாக இருந்துச்சு. சரின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்க 3 10K ப்ரீசெட்டுமே துருப்பு வச்சிருந்துச்சு. ஸோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி புதுசாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இந்த வாட்டி அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணால் நம்ம நினச்ச மாதிரியே கரெக்டான வோல்டேஜ் வர ஆரம்பிச்சிச்சு. இது எப்படியும் பல்பு போட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். பல்புமே ரொம்ப சூப்பராகவே எரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம பண்ண ரிசல்ட்டும் ஓகே தான். ஸ்டெபிலைசர் எப்பயும் போல நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டெபிலைசரை க்ளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதில் வோல்டேஜ் அடிக்கடி போய் வந்ததுனால அந்த ஒயர் எல்லாமே ரொம்பவே கரடு முரடாக இருக்கும். நீங்கள் எப்போ தட்டுவீங்க எப்போ அரலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்துட்டு ஒன்ஸ் ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரூ நட் போட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பல்ப் செக் பண்ணி பார்த்தோம். பல்ப் இந்த வாட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. கஸ்டமரும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்க செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.